வணக்கம் மக்களே, வெல்கம் டு த ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது ராக்கிங் ஸ்டார் யாஷ் நடிப்பில் வெளிவந்திருக்கிற டாக்ஸிக் படத்தோட ரிவ்யூ. ஒரு கேடுகட்ட அப்பன் தன்னோட சொந்த பையனையே ஏன் கொலை பண்ண முயற்சி பண்ணுறான் அப்படின்ற ஒரு கேள்வியை மையமாக வச்சு தான் இந்த கதை தொடங்குது. ஸ்டார்டிங்லேயே அந்த சம்பவம் நடக்குது. அதுக்கப்புறம் யாஷோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 1947 கோவாவில் ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டராக இருக்கக்கூடிய சால்வடார், இவரோட தம்பியை நம்ம யாஷும் அவரோட அக்காவான நயன்தாராவும் கொலை பண்ண முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சால்வடார் இன்ஃபேக்ட் அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமாட்டி இவங்க 2 பேரையும் கூட வச்சுக்கிட்டு அண்டு தன்னோட பிஸ்னஸ்க்கு சப்போர்ட்டாக வச்சுட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். நயன்தாராக்கு ஒரு ஆசை, தன்னோட தம்பிக்கு ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆசை இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு முயற்சிகளையும் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் கியாரா அத்வானி கதைக்குள்ளே வராங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு அவங்க மேலே ஒரு விதமான லவ் அப்படின்றது உண்டாகுது. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன, அந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்குனாங்களா, கியாரா அத்வானிக்கு என்ன ஆகுது, ஸ்டார்டிங்லேயே ஏன் தன்னோட சொந்த பையனையே நம்ம ஹீரோ கொலை பண்ண முயற்சி பண்ணார், டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். பீக்கி பிளைண்டர்ஸ் ரேஞ்சுக்கு ஒரு பீரியாடிக் கேங்ஸ்டர் ட்ராமா கொடுக்கணும்னு இவங்க யோசிச்சிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஸ்டார்டிங்கில் அந்த இனிஷியல் செட்டப்பாக இருக்கட்டும், அதே மாதிரி யாஷை ஸ்டைலிஷாக காட்டினதாக இருக்கட்டும், அவரோட கேரக்டரை டிசைன் பண்ண விதமாக இருக்கட்டும், உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆக்ஷன் சீக்வன்சஸ் அப்படின்றதெல்லாம் உண்மையிலே ரத்தம் தெறிக்க தெறிக்க எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி யாஷை பொறுத்த வரைக்கும் என்னதான் ஒரு பவர்ஃபுல் கேங்ஸ்டராக இருந்தாலும் தன்னோட அக்கா மேலே ஒரு விதமான பாசம் இருக்கக்கூடிய ஒரு நபர், அது மட்டும் இல்லாமல் லேடிஸ் வீக்னஸ் இருக்கக்கூடிய ஒரு நபராகவும் வித்தியாசமாக அவரோட கேரக்டரை டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு பவர்ஃபுல்லான கேங்ஸ்டர் ட்ராமா பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கும்போது டக்குன்னு ஒரு யூட்டர்னை போட்டு ஒரு லவ் மோட்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது யாஷுக்கு கியாரா அத்வானி மேலே இருக்கிறது லவ்வா இல்லை லஸ்டா அப்படின்ற அந்த கேள்விக்கான விடையே ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தாங்க. அங்கேயே இந்த படம் படுத்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் செகண்ட் ஹாஃபில் இந்த படம் அப்படியே இந்த கோட் படம் மாதிரியான ஒரு மோட்குள்ளே போகுது. கோட் படமே ஒரு விதமான காப்பி தான். நீங்கள் அதுலேருந்து காப்பி அடிச்சிருக்கீங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது டக்குன்னு ஒரு வேற மோடில் நம்ம எதிர்பார்க்காத ஒரு வேலை இந்த கதையை கொண்டு போயிருப்பாங்க. உண்மையிலே அந்த விஷயம் நல்ல ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதாவது அந்த கேங்ஸ்டர் கில்ட் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சில விஷயங்கள் யோசிச்சிருக்காங்க. பட் அகெயின் அதை கன்வே பண்ண விதம் இருக்குல்ல, பயங்கர லெங்க்தியாக சும்மா இழுன்னு இழுத்து வச்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் கிட்டத்தட்ட 3.25 மணி நேரம் போகுது. கண்டிப்பாக உங்கள் பொறுமையை சோதிக்கிற மாதிரியான ஒரு படம் தான். ஒரு சராசரியான கேங்ஸ்டர் ட்ராமா எதிர்பார்த்து வரவங்களுக்கு கண்டிப்பாக இதில் பெரிய டிசப்பாயின்மெண்ட் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். எனக்கு அந்த டிஃப்ரெண்ட்டான ஐடியா பிடிச்சிருந்துச்சு. பட் இருந்தாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ண விதம் ரொம்ப ஒரு போரிங்கான ஒரு வேலை இருந்துச்சு. ஸோ டைம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட ரேட்டிங் 2.7 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் கோரினஸ் அண்ட் அடல்ட் சீன்ஸ் அப்படின்றதெல்லாம் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.